பிரைஸ் தி லார்ட். அன்றாக இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பை நீங்க எப்பொழுது அதிகமா ரசிச்சிருக்கீங்க, ருசிச்சிருக்கீங்க என்று ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தனிமையில, வெறுமையில, ஒன்றுமில்லாமையில, மனிதர்களால கைவிடப்பட்ட சமயத்துல உலக போராட்டங்களும், மனசுல குழப்பங்களும், அமைதியின்மையும், சமாதானமின்மையும், குடும்பத்துல பாரமும், தனிப்பட்ட வாழ்க்கையில பாரமும், ஏமாற்றமும் நம்மை சுற்றி நெருக்கிற பொழுதுதான் ஆண்டோடைய அன்பை நம்மால அதிகமாக உணர்ந்திருக்க முடியும், சுவைத்திருக்க முடியும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் ஆண்டோடைய அன்பை தியானித்து பார்க்கும் பொழுது நான் எப்பொழுது அவருடைய அன்பை அதிகமாய் யோசித்திருக்கிறேன் என்றால், என்னுடைய பாவ சூழ்நிலைகள்ல, என்னுடைய அடிமைத்தனத்தில் நான் இருந்த பொழுது, என்னுடைய ஒன்றும் இல்லாமல என்னுடைய ஏக்கமும் என்னுடைய எதிர்பார்ப்பும் நிறைவேற்றப்படாமல் இருந்த பொழுது, நான் நம்பின மனிதர்கள் என்னை கைவிட்ட பொழுது, நான் நம்பின உறவுகள் என்னை விட்டு விலகி சென்ற பொழுது, அவருடைய அன்பின் ஆழத்துக்கு அவர் என்னை அழைத்து சென்றார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அவரை அன்பு செய்ய, அவர் நம்மை அன்பு செய்ய எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. ஏன் ஆண்டவரே என்னை இப்படி அன்பு செய்றீங்க? எதுக்காக என்னை இப்படி அன்பு செய்றீங்க? அப்படி என்ன என்னில் நீதியையும் பரிசுத்தையும் நன்மையையும் கண்டுவிட்டீர், இப்படியா என்னை நேசிப்பதற்கு என்று சொல்லி நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய காருண்யத்தையும் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாடல் பிறந்தது. அப்படி என்ன கண்டீர், இப்படி அன்பு செய்ய, அப்படி என்ன கண்டீர், இப்படி அன்பு செய்ய, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்னிடம் ஒன்றுமில்லை, எதுவுமில்லை எதுவுமில்லை என்னிடம் எதுவுமில்லை. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் அவருடைய அன்பை சுவைப்பதற்கு நம்மிடம் எதுவுமில்லை என்றாலும், அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமோ, அவர் எதிர்பார்க்கிற நீதியோ, அவர் எதிர்பார்க்கிற நேர்மையோ நம்மிடம் இல்லை என்றாலும், நாம் இருப்பது போல நேசிக்கிறதான் அவருடைய அன்பு. இதுதான் நாம் ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் இறைப்பற்றின்றி வலுவின்மையில் இருந்த பொழுதே நமக்காக கிறிஸ்து மரித்தார். நீதிமான் ஒருவருக்காக அல்லது நல்லவர் ஒருவருக்காக இன்னொரு நீதிமானோ நல்ல ஒரு நேர்மையாளரும் மறிக்கலாம். ஆனால் நாம் பாவிகளாய் வாழ்ந்த பொழுதே, நாம் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுதே, நாம் இருளின் ஆதிக்கத்தில் இருந்த பொழுதே நம்மை நேசித்த ஒரு தெய்வம், நம்மை அரவணைத்த ஒரு தெய்வம், நம்மை தேடி வந்த ஒரு தெய்வம், நம்ம மீட்டெடுத்த ஒரு தெய்வம், நமக்காக மரணத்தை ருசி பார்த்த ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு என்றால் அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, அவருடைய அன்பு கூட்டுக்குள்ள உலகத்தை மறந்து உலகத்திற்குரிய உறவுகளோ, உலகத்திற்குரிய செல்வமோ, உலகத்திற்குரிய பாடுகளோ, போராட்டங்களோ எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து, இயேசு மாத்திரமே, அவருடைய அன்பு மாத்திரமே, அவருடைய பிரசன்னம் மட்டுமே போதுமானது என்பதை உணர்ந்து அவருடைய அன்பு கூட்டுக்குள்ள நாம் அடைக்கலம் தேடி வருவோம் என்றால் அவருடைய அன்பு நமக்கு நிறைவை தரும், அவருடைய பிரசன்னம் நமக்கு சமாதானத்தை தரும். ஓடி வருவோமா? அவருடைய அன்பு கூட்டுக்குள்ள அடைக்கலம் தேடிக்கொள்வோமா? God bless you.